ஹலோ மகளே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தி ஸ்டுடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஆப். பைமோட்டோ ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பு. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லுவேன், இந்த படத்தை வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவி. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், தயவு செய்து இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாது. ஏன்னா மேக்கிங் அவ்வளோ அற்புதமான மேக்கிங். இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இலங்கையிலேருந்து அங்கே பொருளாதார ரீதியாக வந்து சர்வே ஆக முடியலன்ட்டு சசிகுமாரும் அவங்க ஃபேமிலி சிம்ரன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வராங்க, தெரியாமல் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே எப்படி சர்வே ஆகிறாங்க, அங்கே மூலயமா ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லைன் தான். ஆனால் மேக்கிங் பிரிச்சுட்டாங்க, செம்ம என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது. ரன்னிங் டியூரேஷனும் 2 hours 2 minutes அந்த ரேஞ்சில் தான். ஆனால் போர் அடிக்குதுன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டாப் நாச்சாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சீன் நடக்கும், அங்கெல்லாம் கிளாப்ஸ் தான். நம்ம வந்து ஓடிடியில் தான் இன்னும் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகலை, தேட்டரில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்காக எல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் சில சீன்லாம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி சீன்லாம் ஏதோ நம்மளே அந்த இடத்துல இருந்த மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி பார்க்க வச்சிச்சு அந்த படம். இத்தனைக்கும் அந்த படத்தை நான் மொபைலில் தான் பார்த்தேன். மொபைலில் பார்க்குறப்பே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் முடித்த விதமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னங்கிறத கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்களா அற்புதமாக. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட தான் கிளைமேக்ஸும் முடியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ என்கேஜிங்காக. காமெடி வந்து அவங்களோட சின்ன பையனோட காமெடி எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சிச்சு, எந்த குறையுமே இல்லை. தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அற்புதமான படம். சிம்ரன், ஓல்டு சிம்ரனாக இதில் நீங்கள் பார்ப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு செம படம். தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4.5 கொடுக்குறோம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.